நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எப்போது நன்மைகள் நிகழும், எப்போது கெடுதல்கள் நிகழும், அதை எப்படி சார் இணைத்து பார்ப்பது? பொதுவாக ஜாதக பலன் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகம் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கடக ராசியில் பிறந்திருக்கீங்க, அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த திசையில் இந்த புத்தி நடக்க இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு ராகு திசையில் குரு புத்தி உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்குது. 2026 மே ஜூன்லேருந்து உங்களுக்கு குரு புத்தி தொடங்க போகுது. குரு புத்தி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்க போகுது. 2லேயே ஆட்சியாக இருக்கார். 5 கூடிய பூர்வ புண்ணிய குழந்தை 5ஆம் அதிபதி அவர் தான், 2 கூடிய குடும்பாதிபதி அவர் தான். அப்போ குடும்பத்தை கொடுக்க போகிறாரு, குழந்தையை கொடுக்க போகிறாரு, நல்லதெல்லாம் நடக்க போகுது. குரு புத்தி வரட்டுங்க. ராகு உங்களுக்கு நல்லா இருக்கார். 11ஆம் இடத்துல லாபத்தில் ராகு இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கார். ராகு திசையில் குரு புத்தி, சுய புத்தி முடிஞ்சு குரு புத்தி ஆரம்பிக்க போது இந்த புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே காலகட்டத்தில் கோச்சாரம் எந்த நிலையில் இருக்குது? கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கா? அதாவது புத்தி நன்மை செய்யக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் கோச்சாரத்தினுடைய நிலை என்ன? அந்த குரு கோச்சாரத்தில் பாவத்துவம் அடைந்திருந்தால், பாவத்துவம்னா அவரே சனி ராகு இது போன்ற தொடர்பில் இருந்தார், அல்லது சனியின் பார்வையில், அல்லது ராகுவினுடைய இணைவில், கோச்சாரத்தில் அந்த குரு அவ்வாறு இருக்கும்போது அந்த பாவத்துவம் நீங்கும் வரை அந்த புத்தியினுடைய முழு நல்ல பலன் செயல்படாது. குரு புத்தி வந்துருச்சு, ஆனாலும் நல்லது நடக்கலைன்னு சொல்லும்போது கோச்சாரத்தில் அந்த குரு பாவத்துவம் அடைந்திருப்பார். அப்போ புத்திநாதன் வழியான நன்மைகள் நடக்க விடாமல் தடுப்பது கோச்சாரத்தில் அந்த கிரகத்தினுடைய பாவத்துவம். அந்த கிரகம் இயல்பான நிலையில் இருந்தாலோ அல்லது சுபத்துவம் அடைந்து இருந்தாலோ அந்த கிரகத்தின் வழியான நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஆதிபத்தியமும் செயல்பட ஆரம்பிச்சிடும், அதனுடைய காரகத்துவமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தற்போது உள்ள கோச்சாரத்தினுடைய தன்மைகளை பாருங்கள். தற்போது கும்பத்தில் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சுக்கிரன் சனி சூரியன். இப்போ உள்ள கிரகநிலை, அதாவது இன்றைய தேதி பார்த்தீங்க அப்படின்னா 23/3/2026. இந்த இடத்துல ராகுவால் புதன் மற்றும் செவ்வாய் பீடிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுக்கிரன் சனி சூரியனுடைய சேர்க்கையில் இருக்கார். சுக்கிரன் ஸ்தான பலத்தோட உச்சமாக இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் சனியோட சேர்க்கை, செவ்வாயோட சூரியனோட சேர்க்கையில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல கோச்சாரத்தில் இதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய புதன் புத்தி, யாராருக்கெல்லாம் புதன் புத்தி நடக்குதோ அது சிறப்பாக இல்லை. யாராருக்கெல்லாம் செவ்வாய் புத்தி நடக்குதோ, ஏன்னா யாரோட இணைவில் இருக்கார்? ராகுவோட இணைவில் இருக்கார். யாராருக்கெல்லாம் சுக்கிர புத்தி நடக்குதோ, சனி புத்தி நடக்குதோ, சூரிய புத்தி நடக்குதோ, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான அமைப்பில் இல்லை. இப்போ கோச்சாரத்தில் இந்த கிரக பயிற்சிகள் மாறும்போது இதிலிருந்து நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் பாவத்துவம் அடைகிறாரா? அப்போ கடுமையான போராட்டங்களை கொடுப்பார். உதாரணத்திற்கு கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்து ராகுவோடு கூடியிருப்பார், செவ்வாயோடு கூடியிருப்பார். செவ்வாய் அவருக்கு ஆகாத கடுமையான எதிரி, அவரோடய கூடியிருக்கார், ராகுவோடு கூடியிருக்காரு. ஆனால் இந்த செவ்வாய் புதன் ராகுக்கு கோச்சார குருவின் பார்வை கிடைக்கும். மிதுனத்திலேருந்து குரு பார்ப்பார். ஆனாலும் பாவத்துவம் அடைந்தான குரு பார்க்குறாரு. அப்போ ஸ்ட்ரகிள் கொடுப்பார், கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார். ஆனால் மிதுன லக்னத்திற்கு அதிபதியும் புதன் தானே. மிதுன லக்னத்திற்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. எதனால் அப்படி சொல்கிறோம்? மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே குரு இருக்கார். இப்போ கோச்சார குரு மிதுனத்தில் குரு இருக்கார். அப்போ கோச்சாரத்தில் லக்னம் சுபத்துவம் அடைகின்றது. அப்போ 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல
கன்னி லக்னக்காரர்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? ரூ. 50 ரூ. 60 வரைக்கும் லாஸ் ஆகும். ஆனா மிதுன லக்னக்காரர்களுக்கு ரூ. 30 லாஸ் ஆகும். ஆனா லாஸ் ஆகும். அப்ப மிதுன லக்னக்காரனுடைய பாதிப்புகள் குறையும். ஆனா கன்னி லக்னக்காரர்கள் பாதிப்புகள் அதிகரிக்கும். கோச்சாரத்துல அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராகுவோடு இணைந்திருந்தாலும், செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் குருவின் பார்வை இருக்கு. அதனால போராட்டம், அதற்கு பிறகு வெற்றி. மிதுன லக்னக்காரர்களுக்கு சிறிய போராட்டம், அதன் பிறகு வெற்றி. இதற்கு அடுத்தது புதன் நீச்சம் ஆக போறாரு. அப்ப கோச்சாரத்துல புதன் நீச்சம் ஆக போறாரு. அங்க சனி இருக்காரு. இப்ப மீனத்திலான சனி இருக்காரு. அப்ப நீச்சம் பிளஸ் பாவத்துவம் அவர் அடைய போறாரு. அப்ப இந்த காலகட்டம் கோச்சாரத்துல லக்னாதிபதி பாவத்துவம் அடையக்கூடிய காலகட்டம், தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் பாவத்துவம் அடையக்கூடிய காலகட்டம், நமக்கு சிறப்பான நல்ல பலன்கள் நடக்க இயலாத நிலையில் இருக்கு. உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துல புதன் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கார். அதாவது உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கோச்சாரத்தில் அந்த புதன் பாவத்துவம் அடைஞ்சிருக்காரு, அடைகிறாரு. ஆனால் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி பலமாகவே இருக்கார். அதாவது கன்னி லக்னனே எடுத்துப்போம். உங்களுடைய லக்னாதிபதி புதன் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கார். கோச்சாரத்தில் தான் அவர் பாவத்துவம் அடைகிறார். உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கார். பாதிப்புகள் பெரிதாக இருக்காது. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஜாதகத்திலே லக்னாதிபதி புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப கடுமையான பாதிப்பாக இருக்கும். கடுமையான பாதிப்புனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வரக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். கோச்சாரத்தில் லக்னாதிபதியுடைய வலு எவ்வாறு இருக்கு? ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதே கன்னி லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சுபத்துவமாக இருக்காரு, பாவத்துவமாக இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் நீச்சமாக இருக்கார். கடுமையான போராட்டங்களை அவங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ லக்னாதிபதி புதன் நீச்சம் சில வழக்கு சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து அதற்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்தியிலையும் அந்த சனி புத்தி, ஏன்னா சனி இங்கே சூரியனோடு கூட பாவத்துவம் அடைஞ்சிருக்காரு. லக்னாதிபதி பாவத்துவம். அதே போல தற்போது நடக்கக்கூடிய தசாநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பாவத்துவம். சனி சுக்கிரனுடைய இணைவில் இருந்தால் யாருடைய இணைவில் இருக்காரு? சூரியனுடைய இணைவிலும். சனி சூரியனோடு சேரக்கூடாது. சனி சூரியனோடு சேர்ந்திருக்கார். சனி சூரியன் என்பது சேர்க்கை என்பது ஒரு பகை கிரகமானத்தினுடைய சேர்க்கை. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ரகிள் அடைகிறாங்க. அப்போ இந்த லக்னாதிபதி நீச்சத்தை விட்டு விலகி வரக்கூடிய தன்மைகளில் இது போன்ற வழக்கு சார்ந்த விஷயங்கள்லேருந்து அவங்க விடுபட்டு வருவாங்க. அந்த பாதிப்புலேருந்து விடுபட்டு வரும். அப்போ இல்லை எதனால் இவ்வளோ இந்த விஷயம் நடக்குது? ஒருவருடைய ஜாதகத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்களில் அந்த ஜுவல்ஸு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடகு வச்சு அதன் மூலமாக அந்த கடனை சரி பண்ணுறாங்க. அவருக்கு லக்னாதிபதி சுபத்துவம். இந்த அளவுக்கு பெரிய ஒரு வழக்கு சிவப்பு நிற கட்டணம் சார்ந்த விஷயங்களில் போகலை. இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. யாருடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது? இவங்க ஒரு கடன் ரீதியான விஷயங்களில் ஒரு ஜுவல்ஸை வச்சு ஒரு விஷயத்தை கொஞ்சம் மன உளைச்சல்லேருந்து அந்த விஷயத்துலேருந்து சற்று நீங்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய மன உளைச்சல் அதிகமாக, இவங்களுடைய மன உளைச்சல் அதிகமாக. சிவப்பு நிற கட்டணம் சார்ந்த விஷயங்களில் செல்லக்கூடிய மன உளைச்சல் ரொம்ப அதிகம். ஒரு நகையை வச்சாங்க, ஒரு இதை வச்சாங்க, முடிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே முடிப்பதற்கான விஷயங்களே ரொம்ப ஒரு போராட்டத்தை கொடுக்குது. என்ன காரணம்? இங்கே லக்னாதிபதி சுபத்துவம், அந்த இடத்துல லக்னாதிபதி பாவத்துவம் ப்ளஸ் நீச்சம். இப்போ லக்னாதிபதி நீச்சம் பெருமுடைய உள்ள ஜாதகத்தினுடைய தன்மைகளில் போராட்டங்கள் சற்று அதிகமாக இருக்குது. இயல்பாக அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில். இங்கே பர்சனல் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கார். அப்போ பெரிய போராட்டங்கள் இல்லை. போராட்டங்கள் இருக்குது, சுத்தமாகவே இவங்க ஸ்ட்ரகிளே இல்லாமல் வாழலை. ஸ்ட்ரகிள் இருக்குது, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அப்போ தசாநாதன் அப்போ எப்போ நன்மை செய்வார்? உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் கோச்சாரத்தில் சுபத்துவம் அடைந்து அதே தசாபுத்தி நடைமுறை காலங்களில் 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 110 ரூபா கிடைக்கும். ஏன்னா திடீர்னு 100 ரூபா தானே எதிர்பார்த்தோம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் கோச்சாரத்தில் சுபத்துவம் அடைந்திருப்பார். அதற்கு தகுந்தாப்புல
லக்னாதிபதி பலமாக இருப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாவுடைய பலம் அதிகமாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாவுடைய பலம் ரொம்ப குறைவாக இருக்கும். லக்ன வலுவை பொறுத்தே ஒருவர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதும், ஒருவர் 20,000லேருந்து 25,000 சம்பளம் உயர்த்தினாலே இவருக்கு மிகப்பெரிய விஷயமா தெரியும். இவருக்கு எனக்கு இப்போ 5,000 சம்பளம் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாலே இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். 20,000லேருந்து 25,000 ஏற்றினதை. ஆனால் அங்கே 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஏற்றினா தான் அவருக்கு அங்கே சிறப்பாக தெரியும். அப்போ என்ன அமைப்பில் நீங்கள் எடுக்கணும்? இவருடைய ஜாதகத்துடைய லக்னாவுடைய பலம் அவ்வளோதான். அவருடைய ஜாதகத்தில் லக்னாவுடைய பலம் அவ்வளோதான். இதில் வேலையினுடைய அமைப்பில் சம்பள உயர்வு. இதே சொந்த பிஸ்னஸாக இருக்கும்போது அந்த லக்ன பலம் இவங்க 2 பேரோட அவங்க பலமாக இருக்கும். அங்கே 10ஆம் இடத்தினுடைய தன்மையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நல்ல யோகத்தை செவ்வாய் நடைமுறையில் போயிட்டுருக்கும். அப்போ இங்கே 20,000லேருந்து 25,000, 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக சம்பள உயர்வு. அங்கே அவருக்கு 2 லட்சம்லாம் இல்லை, அது பல லட்சமாக இருக்கும். அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவரில் ஜாதகத்தில் அந்த அளவுக்கு அங்கே லாபம் கிடைக்கும். அப்போ நீங்கள் சாதாரண முறையில் பார்த்தாலும் கோச்சாரத்தினுடைய தன்மைகளை நீங்கள் பார்க்கணும். லக்னம் சுபத்துவம் அடையுது. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கார். அதனால் பெரிய ஸ்ட்ரகிள் தரமாட்டார். ஆனால் கன்னி லக்னக்காரர்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் கொடுப்பார். ஏன்னா லக்னத்தோடு சுபர்ணம் தொடர்பு கொள்ளலை. லக்னாதிபதி ராகுவோடு இணைந்திருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் போராட்டம் அடைந்து தான் வெற்றி கிடைக்கும். போராட்டம் குரு பார்வை இருக்க சுபத்துவம் கிடைக்குது. சுபத்துவம் கிடைத்திருந்தாலும் சிறு போராட்டங்களை, சிறு இல்லை, ஓரளவுக்கு போராட்டங்களை கொடுத்தே வெற்றியை கொடுப்பார். அப்போ இந்த மாரி கோச்சாரத்தில் கிரகங்கள் பாவத்துடைய கலனில் சுக்கிர புத்தியோ, சனி புத்தியோ, சூரிய புத்தியோ, செவ்வாய் புத்தியோ, புதன் புத்தியோ, இது போன்ற புத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று போராட்டங்களையும், நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் திடீர்னு ஒரு சர்க்கிள், தற்காலிக தடை ஏற்படும். அதுலேருந்து கடந்து வரக்கூடிய தன்மைகளையும் லக்னாவுடைய வலுவை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஜாதகத்தை நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்புலன்னு பார்க்கும்போது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் அடையணும்னா அங்கே லக்னாவுடைய வலு ரொம்ப மோசமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரகிளை தருவார். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அந்த ஸ்ட்ரகிளை கடந்து வரக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு என்று சொல்லலாம். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.